வணக்கம். இன்றைய முக்கிய தமிழ்நாடு செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் விக்ரம். செய்திகள் இதோ. தேர்தல் ஆணையத்தின் அதிரடி உத்தரவால் தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய செயலாளராக சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். உட்கட்சி பூசல் காரணமாக திமுக மற்றும் பாஜக கூட்டணிகள் தற்போது கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாக த.வே.க. தலைவர் விமர்சித்துள்ளார். சாத்தான்குளம் வழக்கில் சாட்சியான தலைமை காவலர் ரேவதிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல தொகுதிகளில் வெளியூர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் உள்ளூர் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியும் எதிர்ப்பும் நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் வாக்கு எண்ணும் மையங்களில் இன்று நேரில் சென்று தீவிர ஆய்வு மேற்கொண்டார். 4 மாவட்டங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு விடுகிறது. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் இன்று எந்த மாற்றமும் இன்றி நேற்றைய விலையிலேயே தொடர்ந்து விற்பனையாகி வருகிறது. சென்னை அணியின் தொடர் தோல்விகளால் தலைமை பயிற்றுநர் ஸ்டீபன் பிளெமிங் மீது கடுமையான விமர்சனங்களும் அழுத்தங்களும் தற்போது எழுந்துள்ளன. இதுடன் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த தமிழ்நாடு செய்திகள் நாளை இரவு 3. நன்றி.